ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். சஞ்சு சாம்சன் அடிச்ச 3 மேட்ச் மட்டும்தான் சிஎஸ்கேவால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அவர் அடிக்காத எல்லா மேட்சுமே சிஎஸ்கே தோத்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆக்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கேக்கு பவுலிங் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா கடப்பார பேட்டிங்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கடப்பார பேட்டிங் இப்போ எங்க போச்சு? சுனில் கவாஸ்கர் ஒரு வாட்டி சொன்னாரு, ஒரு 6-7 மேட்ச் வரைக்கும் ஒரு ஓபனர் செட் ஆகலனா அதுக்கப்புறம் அவங்கள மாத்தணும்னு. இன்னைக்கு ருத்ராஜ் ஆடி இருக்கலாம், நாளைக்கு சஞ்சு ஆடலாம். ஆனா இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆடுறப்போ இவங்களுக்குள்ள அந்த ரிதம் உட்கார்லையோ என்னவோ, அதனாலேயே எல்லா மேட்ச்லயும் பவர் பிளேக்குள்ள பெருசா ரன் அடிக்க முடியாம போயிடுதுங்க. ஆயுஷ் மாத்திரே இருந்த வரைக்கும் அவரால் முடிஞ்ச எஃபெக்டா அவர் போட்டாரு. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் போட்டாரு. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஊத்திக்கிச்சு. ஆனா அவங்க பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? உர்வில் பட்டேல், அபிஷேக் சர்மா மாதிரியும் சூரியவம்சி மாதிரியும் ஓப்பனிங்ல இறக்கி விட்டா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி கூட அடிக்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட நபரை ஒன் டவுன் இறக்கிருக்காங்க. ஒன் டவுன் சாதாரண ரோல் இல்ல. அங்க நிறுத்தி நிதானமா விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணி ஆட வேண்டிய ஒரு இடம். உர்வில் பட்டேல் வழக்கம் போல அவருடைய டெம்ப்ளேட்ல அடிக்க போனாரு, அவுட் ஆயிட்டாரு. சஞ்சுவோட உர்வில் பட்டேல ஓப்பனிங் இறங்க விட்டு 2 பேருமே அக்ரஷனா ஆட சொல்லிட்டு, ஒருவேளை விக்கெட் சீக்கிரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ருத்துராஜ் வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணி ஆடலாம். அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா அப்படின்னு சொல்லி சர்ஃபராஸை உள்ள கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? எங்க ஒரு 3-4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் பிளேயரா ஒரு பேட்ஸ்மேன் தேவை அப்படின்னு உள்ள கொண்டு வந்தா பரவாயில்ல. நம்ம கிட்ட பிரிவிஸ் இருக்காரு, தூபே இருக்காரு, கார்த்திக் சர்மா வரைக்கும் பேட்டிங் லைனப் இருக்கு. ஆனா திடீர்னு பவர் பிளேக்குள்ள சர்ஃபராஸை கொண்டு வராங்க. சர்ஃபராஸ் உள்ள வந்ததுனால முகேஷால பவுலிங் போட முடியல. சிஎஸ்கே கிட்ட ஆஹா ஓஹோ அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பவுலிங் இல்லைங்க. இருக்கிற பவுலிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு கரெக்டான திசைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி சிஎஸ்கே உடைய பவுலிங் எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ஆடின மேட்ச்ல பாத்தீங்கன்னா, பவர் பிளேக்குள்ள சிஎஸ்கே எப்பெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்களோ அப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. முகேஷும் தான் பெரிய பெரிய ரோலா பிளே பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட முகேஷை நீங்க பிளேயிங் லெவல்ல வைக்கணுமா இல்ல சிங்க பிளேயிங் லெவல்ல வச்சிருக்கணுமா? முகேஷ் பிளேயிங் லெவல்ல ஆடிட்டு நம்ம சிங்க இம்பாக்ட் பிளேயரா ஆடி இருக்கலாம். எப்படி ஒரு மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச்னு மிஸ்டேக் பண்ணா பரவாயில்லைங்க. ஒவ்வொரு மேட்சுக்கும் இந்த மாதிரியான மிஸ்டேக்குகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஒண்ணு இல்லைங்க, கேகேஆர் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் ஒரு டோட்டல் அடிச்சாங்க. அதையே சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. அவங்களால முடியறப்போ சென்னை பிச்சில நடக்குது. சென்னை ஃபேன் சப்போர்ட்டோட சிஎஸ்கே ஆல முடியாதா என்ன? போன மேட்ச்லயும் சஞ்சு செஞ்சுரி அடிக்கலன்னு வைங்களேன், இதே மாதிரி ஒரு டோட்டல்ல தான் சிஎஸ்கே போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிஎஸ்கே உடைய பேட்டிங்ல யாருமே ஃபார்ம்ல இல்ல. ருத்ராஜ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணாருங்க. ஒருவேளை இந்த இடத்துல சஞ்சு ஒரு 60 பால் ஆடி இருந்தா கண்டிப்பா அவருடைய ஸ்கோர் 70ஆகவோ 80ஆகவோ இருக்காது, ஒரு 100 வரைக்கும் கொண்டு போயிருப்பாரு. ருத்ராஜ் கிட்ட நடுவுல அந்த இன்டென்ட் தான் மிஸ் ஆச்சுங்க. ஆனாலும் அவர் மேல பெருசா எல்லாம் பழி போட முடியாதுங்க. ஏன்னா எதிர் தரப்புல விக்கெட்டும் விழுந்துகிட்டே இருந்தது. சோ இன்னும் பேலன்ஸ் 6 மேட்ச் தாங்க இருக்கு. சும்மா பிளேயிங் லெவல அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால வேலைக்கு ஆகாது. இவங்க இறக்குற பேட்ஸ்மேன்ஸை மட்டும் அவங்களுடைய ரோலுக்கு தகுந்த மாதிரி இறக்கினா போதுங்க.